ஜிலு நைட் டின்னருக்கு என்ன பண்ண? கர்ட் இட்லி. ஓகே, எனக்கு வேணும். ஓகே வித் பொடி. ஓகே, கர்ட் பொடி இட்லி பண்ணலாமா? பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு கர்ட் பொடி இட்லி. பொதுவாக கர்ட் இட்லினாலே வெறுமனை கர்டு வச்சு பண்ணுறது கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி தேங்காவையும் தயிரையும் மிக்ஸ் பண்ணி அதில் செய்கிற இந்த கர்ட் இட்லி செமையாக இருக்கும். அது கூட நான் இங்கே பொடியும் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான கர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா லைட்டாக மைல்டாக புளிச்சிருக்கிற கர்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிட்டாலும் நல்லா இருக்காது. எடுத்து வச்சுருக்கிற கர்டை விஸ்கு வச்சு நல்லா அடித்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. இல்லைனா 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 துண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 அல்லது 3 முந்திரி பருப்பு. இங்கே முழு முந்திரினால நான் இங்கே 2 சேர்த்துக்கிறேன். உடச்சதுன்னா நீங்கள் ஒரு 4-5 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தான் முக்கியமானது, வெறும் இதில் தண்ணி ஊற்றி அரைக்காமல் கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம பால் ஊற்றி அரைக்கும் போதில் இதனுடைய டேஸ்ட் செமையாக இருக்கும். அதே மாதிரி முந்திரி பருப்பும் பாலும் சேரும் போதில் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி பால் ஊற்றி அரைச்சி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வழக்கமாக தேங்காய் சட்னி அரைக்கும் போதுலையும் பூண்டுக்கு பதிலாக இஞ்சியும் தண்ணிக்கு பதிலாக பாலும் ஊற்றி ஒரு தடவை அரைச்சி பாருங்களேன். டேஸ்ட்டு செமையாக வரும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறேன். வேணும்னா அதையுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி, அடித்து வச்சுருந்த தயிரும் ரெடி. இது இப்போ நமக்கு ஓரமாக இருக்கட்டும். இதை இப்போ உடனே நம்ம கலந்துட வேண்டாம். அடுத்து இன்னொரு பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி எடுத்துக்கோங்க. நான் இங்கே முருங்கைக்கீரை இட்லி பொடி எடுத்துருக்கிறேன். வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பருப்பு பொடி, இட்லி மிளகாய் பொடி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெயோட அளவு கொஞ்சம் பொடி கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி, தயிர் ரெடி, பொடியும் ரெடி, இட்லியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெந்து இட்லி தட்டு இறக்குன உடனே சூடாக எடுக்க வராது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஆற விட்டுறலாம். அதுக்கிடையில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் தயிரையும் ஒன்றா கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே மினி இட்லி மாதிரி தான் நான் இங்கே ஊற்றிருக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி மினி இட்லி தட்டு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் நார்மலான வழக்கமான இட்லி ஊற்றிட்டு அதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கர்ட் இட்லினாலே ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா, வெறுமன கர்டில் கொஞ்சமாக தாளிப்பு கொடுத்து அதை அப்படியே சர்வ் பண்ணிடுவாங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரீசெண்டாக ஒரு மேகசினில் பார்க்கும் போதில் தான் தெரிஞ்சது, இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு செஞ்சு நம்ம அதை தயிரோட கலந்து நம்ம சாப்பிடும் போதில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் கிடச்சிது. ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போது இட்லி தட்டி எல்லாமே நல்லா ஆறி நல்லா ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. தண்ணி தொட்டு இட்லி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெரிய இட்லியாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீளமாக விரல் சைஸுக்கு ஸ்ட்ரிப்ஸாக கூட நீங்கள் நறுக்கி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை இட்லி பொடியில் டிப் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நான் இங்கே மினி இட்லினால் மேலே கொஞ்சமாக இட்லி பொடியை தடவி நான் இங்கே மினி இட்லி ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இட்லிக்குமே மேலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு இட்லி இல்லைன்னா தோசை கொடுத்து விடுறீங்க அப்படின்னா அடியில் ஒரு லேயர் கர்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே இட்லியை அரேஞ்ச் பண்ணி மேலே இந்த மாதிரி பொடி தடவி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க எடுத்து சாப்பிடும் போதில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்காது. நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிப் ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு தடவை பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்ட்டு. இப்போது இந்த மாதிரி சர்விங் பவுலில் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கர்டு மிக்சரை நம்ம இதில் ஊற்றினாலே போதும். முதலையே ஊற்றி வச்சிட்டோன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும்.
அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கேர்டு மிக்சரை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சில்னஸ் பிடிக்கிறவங்களுக்கு ஓகே, எனக்கு வந்து ரொம்ப சில்னஸ் பிடிக்காது. ஸோ அதனால நான் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற அதே கேர்டை தான் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக கொஞ்சமாக காரா பூந்தி சேர்த்துக்கோங்க. அடுத்து துருவின கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேமை சொல்லியே அந்த ரெசிபியை செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.